वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அசேஷ சிதஜித்வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதியே விஷ்ணவே நமஹ. கபிலாச்சாரியர் பக்தியை வளர்ப்பது எப்படி என்பதை உபதேசம் செய்து கொண்டு வருகிறார். அதில் கடைசியாக அஹிம்சா என்பதை தெரிவித்தார். அஹிம்சையிலே நாமும் இருக்க வேண்டும். ஹிம்சை செய்வது என்பது ஒரு காலம் கூடாது. பகவத் ராமானுஜருடைய சீடர் கோவிந்த பெருமாள் என்பவர் பாம்புனுடைய வாயிலே முள் தைத்தது, அதையும் எடுத்துவிட்டார் என்று நாமும் பார்த்திருக்கிறோம். ராமானுஜருடைய சீடர், அவருக்கு சிரியாத்தான் என்று பெயர். அந்த சிரியாத்தான் அவரை பற்றி திருப்பாவ வியாக்கியானத்தில் ஒரு வரி எழுதுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இந்த சிரியாத்தான்கிறவர் எப்படி இருப்பர்? பசும்புல் சாவ மிதியாத நம் சிரியாத்தானைப் போலே என்று எழுதுகிறார். பசும்புல் சாவ மிதியாதவர் அப்படின்னு அவரை கொண்டாடுகிறார். பசும்புல் அண்ணா பச்சை பசேல்னு வளர்ந்து இருக்கக்கூடிய புல். அந்த புல்லில் நாம் நடந்து போவோம், அந்த புல் வெளியில் தான் நாம் விளையாடுவோம். ஆனால் ராமானுஜருடைய சீடர் அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல்லில் கூட காலை வைக்க மாட்டாராம். ஏன் தெரியுமா? அதில் காலை வச்சா என் உடம்பில் இருக்கக்கூடிய சூடு என் காலில் இறங்கி, காலில் இருந்து அந்த புல்லில் இறங்கி அந்த புல் பாழாக போய்விடுமே, என்னுடைய பாரத்தை, என்னுடைய எடை அதை இந்த புல்லால் தாங்க முடியாதே, அதனால் இந்த புல் அழிந்து விடுமே என்று பசுமையாக இருக்கக்கூடிய அந்த புல்லில் கூட காலை வைக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு ஜீவ காருண்யம். நாம் படிச்சிருக்கோம் இல்லையா? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோமே. இப்போ ராமானுஜருடைய சீடர் வாடாத பயிரை கண்டபோதும் வாடினார் அப்படின்னா அஹிம்சையில் நம்முடைய பெரியோர்கள்லாம் எவ்வளவு தூரம் வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜருடைய சீடருக்கு கூரத்தாழ்வான் என்று பெயர். அந்த கூரத்தாழ்வான் அவருக்கு கண் போவதற்கு நாலூரான் என்பவர் காரணம். கூரத்தாழ்வானுக்கு இரு கண்ணும் போய்விட்டது. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர். இந்த ராஜாவினுடைய உபதிரவத்தினால ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து கர்நாடகத்துக்கு சென்று விட்டார். அப்போ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பிரிந்து போவதற்கு இந்த நாலூரான் காரணம். ராமானுஜருடைய ஆச்சாரியனுக்கு பெரிய நம்பிகள் என்று பெயர். அந்த பெரிய நம்பிகள் மாண்டு போனார். அந்த பெரிய நம்பிகள் மரணமடைவதற்கு காரணம் நாலூரான். அப்போ நாலூரானால் எத்தனை ஆபத்து ஏற்பட்டது? ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு சென்று விட்டார். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி மாண்டு போனார். ராமானுஜருடைய சீடரான கூரத்தாழ்வான், அந்த கூரத்தாழ்வானுக்கு கண் பறிபோய் விட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் நாலூரான். இந்த அளவுக்கு நாலூரான் கூரத்தாழ்வானுக்கு துன்பத்தை கொடுத்தான்னா அந்த நாலூரான் அழிய வேண்டும் அப்படின்னு நினைப்பார்கள். ஆனால் கூரத்தாழ்வான் அப்படி நினைக்கவில்லை. ஒரு முறை கூரத்தாழ்வான் காஞ்சிபுரத்துக்கு சென்றார். காஞ்சி வரதராஜ பெருமாள் கூரத்தாழ்வானிடத்தில், நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன், என்ன வரம் வேணுமோ கேளும் என்று கூரத்தாழ்வானிடத்தில் சொன்னார். உடனே கூரத்தாழ்வான் அவர் என்ன கேட்டிருக்கலாம்? எனக்கு முக்தி தந்தருள வேணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். இல்லை, என் கண்ணு போனதுக்கு காரணம் நாலூரான் தானே, அவன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் கூரத்தாழ்வான் அப்படி கேட்காம, என் கண்ணு போகிறதுக்கு காரணமாக இருந்த நாலூரானுக்கு முக்தியை தந்தருள வேணும் அப்படின்னு வேண்டினாராம். எதுக்காக இதை போல வேண்டணும்? ராமானுஜருக்கு கோபம். எனக்கு முக்தி கொடும்னு வேண்டாம, நாலூரான் உமக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுத்தான், அவன் நரக்கத்திலேயே கிடந்து உழல வேண்டும் அப்படின்னு வேண்டாம, நீர் போய் அவனுக்கு முக்தியை கொடும், வைகுந்தத்தை கொடுத்து விடும்னு வேண்டினீரே, எதற்காக அதை போல வேண்டினீர்னு ராமானுஜர் கூரத்தாழ்வானிடத்துல கேட்டார்.
உடனே கூறத்தாழ்வான், கண்டிப்பாக நமக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்தா அவனுக்கு மரணம் ஏற்பட்ட உடனே நரகமே கிட்டும், அதில் சந்தேகமே இல்லை. அவன் ஒரு காலம் நரகத்தில் இருந்து வெளியில் வரவே முடியாது. அந்த அளவுக்கு அவன் பகவானுடைய அடியார்களுக்கு துன்பத்தை கொடுத்தான். அப்படிப்பட்டவன் நரகத்தில் இருந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது என்பதற்காக நான் பகவானிடத்தில் வேண்டினேன். எனக்கு கண்ணு போனாலும் பரவாயில்லை, ஆனால் அவன் நரக்கத்தில் விழுந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வேண்டினேன் என்று வரதராஜ பெருமாளிடத்தில் கேட்டேன்னு கூறத்தாழ்வான் ராமானுஜரிடத்தில் சொன்னாராம். ஓ, என்ன கருணை, என்ன கருணை! நமக்கு நல்லது செய்கிறவாளுக்கு பகவானே அவர் முக்தியை அடையணும் அப்படின்னு நாம் வேண்டுவோம். ஆனால் நமக்கு துன்பத்தை கொடுத்தவரும் கூட அவர்களும் கூட வாழ வேண்டும்னு கூறத்தாழ்வான் நினைத்தாரே, இப்பேற்பட்ட குணம் வேறு யாருக்கு இருக்க முடியும்னு ராமானுஜரே கூறத்தாழ்வானை கொண்டாடினார்னா அந்த அளவுக்கு கூறத்தாழ்வானிடத்தில் இருந்த குணம். அதனால் அஹிம்சாவாதிகளாகவே அனைவரும் வாழ்ந்தார்கள். அடுத்து சத்தியம், அடுத்த குணம். நமக்கு பகவத் பக்தி வளருவதற்குண்டான குணத்தை சொல்லிக்கொண்டு வருகிறார். அதில் ஒரு குணம் சத்தியம். சத்தியம்னா உண்மை பேசுதல். சாஸ்திரமானது தெரிவிக்கிறது, சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயான் மா பிரமதா. சத்தியத்தையே பேசுவாய், உண்மையையே பேசுவாய், உண்மை உரைத்தல் அப்படிங்கிறது ஒரு குணம். அநேகமாக நாம் இதை விட்டுட்டோன்னே நினைக்கிறோம். கண்டிப்பாக யாரிடத்திலேயும் பொய் பேசுவது என்பது கூடாது. எப்போதும் உண்மையையே பேச வேண்டும். நம்ம பாரத தேசத்தினுடைய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் சிறந்த நிறுவனம். அதில் என்ன போட்டிருக்கா? சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். நம்ம தமிழகத்தினுடைய சின்னம்னு சொல்கிறோமே, அதில் என்ன போட்டிருக்கா? வாய்மையே வெல்லும் அப்படின்னு தானே போட்டிருக்கா. சத்தியம் வத சத்தியமேவ ஜெயத்தே. ஒரு காலம் பொய் உரைத்தல். நம்ம பெரியவர்களிடத்திலேயோ நம்முடைய சிறியவர்களிடத்திலேயோ சீடர்களிடத்திலேயோ மக்களிடத்திலேயோ நாம் யாரெல்லாம் பார்க்குறோமோ அநேகமாக பொய் பேசுகிறோமே, இது ஒரு காலம் கூடாது. எப்போதும் உண்மையையே பேச வேண்டும். நீங்கள் உண்மையே பேசுங்கோ, கண்டிப்பாக அவர்கள் காட்டக்கூடிய மரியாதையே தனியாக தான் இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நாம் உண்மையை சொன்னால் இவா நம்மளை மதிக்க மாட்டாளோ, நம்ம பதவியை விட்டு இறக்கிடுவாளோ, நமக்கு பணம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நாம் பேசுகிறோமே. கண்டிப்பாக இல்லை. எப்போதும் உண்மையே பேசிக்கொண்டு இருங்கள், கண்டிப்பாக நன்மையே நடக்கும். இந்த லோகத்தில் நாம் வாழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் வைகுந்த லோகத்தில் வாழணும்னா சத்தியம் அப்படிங்கிற குணம் நமக்கு ஏற்பட வேண்டும். வாய்மைக்கு ஒரு ஹரிச்சந்திரன் அப்படின்னு தானே சொல்கிறோம். பொய் பேசினவா எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் செல்வத்தோட வாழ்ந்து போகலாம். ஆனால் 40 வருஷம் அவர்களை பற்றி நினைப்பா, 50 வருஷம் அவர்களை பற்றி நினைப்பா, 100 வருஷம் அவர்களை பற்றி நினைப்பானே வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவர்கள் இருந்த இடமே காணாமல் போய்விடும். அவர்களை பற்றி யாரும் அறிந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் உண்மையே பேசினான் ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் அவனுடைய காலங்கிறது இன்றைக்கி நம்முடைய காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஹரிச்சந்திரனுடைய காலத்துக்கும் நம்முடைய காலத்துக்கும் 15 லட்சம் ஆண்டுகள் முடிந்து விட்டது. ஆனாலும் அவனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு வருகிறோமே, அதுதான் சத்தியத்துக்கு இருக்கக்கூடிய ஏற்றம். அதனால் உண்மை உரைத்தல், ஒரு காலம் பொய் பேசுவது என்பது கூடாது. அடுத்து அஸ்தேயம். அஸ்தேயம் அப்படின்னா பிறர் பொருளை களவாட நினையாமை. பிறர் பொருளை களவாடக்கூடாதுன்னு சொல்லலை, பிறர் பொருளை களவாடணும்னு நினைக்கிறமே அதுவே கூடாது என்று தெரிவிக்கிறார். அதனால் ஒரு காலம் மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படுவது என்பது கூடாது. அதுக்கு அடுத்தது யாவத்து அர்த்த பரிகிரக. நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமோ அவ்வளவு பொருள்தான் சம்பாதிக்க வேண்டும். நாம் எவ்வளவு சாப்பிடுவோம்? ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு காலையில் எந்த அளவுக்கு உணவு, மத்தியானம் எந்த அளவுக்கு சாப்பிட்றோம், ராத்திரி எந்த அளவுக்கு சாப்பிட்றோம்,
அதுக்கு மேலே நாமும் சம்பாதிப்பது என்பது கூடாது. மாதம் ஒரு 10,000 ரூபாய் ஆகுமா? ஒரு 20,000 ரூபாய் நாம் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு நன்னா வசதியாக வாழ்கிறதுக்கு 20,000 போதுமே. ஆனால் நாம் 20 லட்சம் சம்பாதிக்கிறோம், 20 கோடி சம்பாதிக்கிறோம். எதுக்காக? நாம் இங்கேருந்து புறப்படும்போது இந்த 20 கோடி 200 கோடி 5,000 கோடி நம்மோட கூட வருமானா ஒரு காலம் வரப்போவது கிடையாது. அதனால் யாவதர்த்த பரிகிரக, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டும் பொருளுக்கு மேலே நாம் ஒரு காலம் சேர்ப்பது என்பது கூடாது. நாம் எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே உண்பது கூட கூடாதான். அதுக்கு மேலே நாம் ஒரு அரைப்படி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. நித்தியப்படி அரைப்படி சாப்பிட்றோன்னா அரைப்படி தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு நான் அரைப்படி சாப்பிட்றேன், ஆனால் 2 நாள் வாரத்தில் 2 நாள் முக்காப்படி சாப்பிட்றேன்னா அப்போ அந்த ஒரு 250 படி புள்ளி 250 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காப்படி. அந்த காப்படி உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டோமேயானால் என்ன ஆறுதுன்னா, இன்னைக்கு வேற யாரோ சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு காப்படி நமக்கு வந்து விட்டது. மொத்தமாக இருக்கக்கூடியதை இன்னாருக்கு 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 இவ்வளவு இவ்வளவுன்னு பிரித்து வைத்திருக்கிறான் பகவான். ஆனால் அப்படி பிரித்து வச்சிருக்கிறத நான் இன்னைக்கு ஒரு பாகம் அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னா அப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒரு பாகம் குறைய போகிறது அப்படின்னு தெரியறதே. அவர்களுடைய அன்னத்தை நாம் எடுத்து கொண்டு விட்டோம் அப்படின்னு தெரியறதே. அது ஒரு காலம் செய்வது என்பது கூடாது. ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளை என்கிற ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்தார். இன்றைக்கும் ரங்கநாதனை சேவித்து விட்டு அப்படியே பிரதட்சணமாக வந்தால் அங்கே ஒரு 4 கால் மண்டபம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு தூண் இருக்கும். அந்த தூண் அப்படியே சாஞ்சு இருக்கும். அந்த தூணில் சாய்ந்து கொண்டு நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிப்பறான். அந்த நம்பிள்ளை அவருடைய சீடர் ஒரு நாள், சுவாமி ஆச்சாரியரே, நீர் வெறும் தொத்யோன்னம் ததி அன்னம் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்றீரே, எதற்காக? உமக்கு நான் புளியோதரை பண்ணித்தரேன், சக்கரை பொங்கல் பண்ணித்தரேன், கதம்ப சாதம் பண்ணி தருகிறேன், அறுசுவை உணவு விதவிதமாக ஓரொரு நாளும் ஓரொரு வேளையும் உமக்கு நான் செய்து தருகிறேன். ஆனால் நீர் ஏன் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் ததி அன்னம் தயிர் சாத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறீரே, எதற்காக அப்படின்னு கேட்டாராம். உடனே நம்பிள்ளை, நான் எதற்காக உயிர் வாழ்கிறேன்? பகவானை பற்றி 2 வார்த்தைகள் 4 சீடர்களுக்கு சொல்ல வேண்டும். திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை நம்மாழ்வார் பகவானை குறித்து திருவாய்மொழி 1000 பாசுரங்களை பாடினாரே, அந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சீடர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். அப்போ பகவான் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறது, உடலை கொடுத்திருப்பது எதற்காக? ஆழ்வாருடைய பாசுரத்தை 4 சீடர்களுக்கு சொல்லுவதற்காக. அந்த சீடர்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு இந்த தயிர் சாதம் போதும். இந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டாலே 4 சீடர்கள் இல்லை 40 சீடர்களுக்கு சொல்கிற அளவுக்கு என் உடம்பில் வலு இருக்கிறது. அதுவே போதுமானதாக இருக்க இப்போ நான் எதுக்காக புளியோதரை கதம்பம் தொத்யோன்னம் இதெல்லாம் நான் அதிகப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? அதனால் தேவையில்லை என நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியன் சொன்னாராம். அதே போல் மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியன், அவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்த சமயம் அவருடைய சீடர் கோயிலண்ணன் என்கிற பெரியவர், அவர்தான் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு சந்நியாசியான மணவாள மாமுனிகளுக்கு தயிர் சாதம் கலந்து கொடுப்பர். அவர் கலந்து வச்சிடுவர். பகவானுக்கு கண்டருளை பண்ணி பகவானுக்கு கையை காட்டி மணவாள மாமுனிகள் என்கிற ஆச்சாரியன் அவர் எடுத்துக்கொள்ளுவர். ஒரு நாள் பகவானுக்கு கையை காமிச்சாச்சு. இப்போ அவர் ஒரு உருண்டை எடுத்து வாயில் சேர்க்க போகிறார். அப்போ மாமனிகளுடைய சீடர் கோயிலண்ணன் என்பவர் அவர் ஓடி வந்தாராம். சுவாமி, ஒரு தவறிழைத்து விட்டேன் அப்படின்னு வந்தாராம். என்ன பிரசாதம்? அதை நான் தயிர் சேர்த்தேன், பால் சேர்த்தேன், கிண்டுனேன், கடுகு சேர்த்தேன், கருவேப்பிலை சேர்த்தேன். ஆனால் எந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணுமோ அதை சேர்க்கவே இல்லை. உப்பு போடுறதுக்கு மறந்து விட்டேன். ஒரு 2 நிமிஷம் இரும், இதோ உப்பு போட்டு கலந்து உம்மிடத்தில் தந்து விடுகிறேன்னு சொன்னாராம். உடனே மணவாள மாமுனிகள் பகவானுக்கு கண்டருளை பண்ணினதுக்கப்புறம்
அதில் உப்பு சேர்ந்தாலும் சேராமல் இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் ஒரு காலும் இனிமேல் உப்பு சேர்க்க வேண்டாம். இதுவரைக்கும் நீர் உப்பு சேர்த்திருந்தீர் இல்லையா, இனிமேல் நாளையிலிருந்து அந்த உப்பும் சேர்க்க வேண்டாம். கடுகோ கருகப்பிலையோ எதையுமே சேர்க்காம வெறும் சுத்த அன்னம், வெறும்ன அன்னம் சாதம் வச்சு அதில் தயிரை அப்படியே சேர்த்து கண்டருளை பண்ணி நான் எடுத்துக்கொள்கிறேன். இதுவரைக்கும் உப்பு சேர்த்துன்னு இருந்தீர், இன்றைக்கி ஒரு நாள் தானே சேர்க்கலை, இனிமேல் நாளையிலிருந்து அந்த உப்பும் எனக்கு தேவையில்லை என்று மணவாள மாமனிகள் விட்டாராம். இந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அன்னத்தை நாம் எடுப்பது கூடாது. மற்றவர்களுக்கு சேரக்கூடிய செல்வத்தை நாம் வைத்து கொள்வது என்பது கூடாது. அதைத்தான் யாவதர்த்த பரிகிரக, நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே நாமும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே சேர்த்து கொள்ளுவது என்பது கூடாது. அதுக்கு அடுத்தது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்தோடே இருக்க வேண்டும். பிரம்மச்சரியம்னா புலனடக்கம், மனதை அடக்க வேண்டும். கண்ணு எங்கேயோ பார்க்கணும்னு தோணும். நாம் கிரகத்தை விட்டு வெளியில் வந்தால் ஏதோ ஒரு பெண்ணினுடைய உடலை வஸ்திரம், குறைச்சலான வஸ்திரத்தை போட்டு அதை காகிதத்தில் ஒட்டி வச்சுருப்பா. அதை பார்க்கணும்னு கண்ணு போகும். ஆனால் கண்ணு பார்க்க விடக்கூடாது, அடக்க வேண்டும். வெளியில் இறங்கினா ஏதேதோ பாடல்களை கேட்கணும்னு தோணும். ஆனால் அதை கேட்காமல் பகவானை பற்றி உண்டான பாடல்களை கேட்க வேணும். ஏதேதோ உணவை, மாம்ச பக்ஷணங்களை சாப்பிட்டா நன்னா இருக்கும்னு தோணும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பகவானுடைய பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் வெளி இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்குன்னா இந்த தோல், இது இப்படிப்பட்ட இந்திரியம். இந்த இந்திரியங்கள் அதனுடைய அனுபவத்தில் விடாமல் அதை அடக்க வேண்டும். மனது யாருடைய பணத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், எந்த பெண்ணோடு எப்படி சேரலாம் என்று பலவிதமான தீய எண்ணங்களை மனது சிந்திக்கும். ஆனால் அதில் இருந்து மனதை அடக்க வேணும். இதை சிந்திக்கும், அதை சிந்திக்கும், இப்படியே மனசு சிந்தித்து கொண்டே இருக்க நாம் விடுவது கூடாது. பகவானை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். ராமனை பற்றி கேட்போம், கண்ணனை பற்றி கேட்போம், ஸ்ரீனிவாசனை பற்றி கேட்போம், வரம் தரும் பெருமாள் வரதராஜ பெருமாளை நினைப்போம். அடுத்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதனை சேவிப்போம், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை நினைப்போம். ஆக பகவானிடத்திலேயே நம்முடைய மனதை செலுத்த வேண்டும். அப்படின்னா மனதில் தீய எண்ணங்கள் என்பது ஏற்படாது. புலனடக்கத்தோடே பிரம்மச்சரியத்தோடே இருக்க வேண்டும். நானியத்து கங்கா புத்திர பீஷ்மஹ அந்யத்ரச்ச ஹனுமதः ஹரிணீக்குர மாத்திரேன சர்மனா மோகிதம் ஜெகத். ஸ்ரீராமாயணத்தில் பெண் ஆசை இல்லாமல் ஒருவர் வாழ்ந்தார். அதே போல் மகாபாரதத்திலேயும் பெண் ஆசை இல்லாமல் வாழ்ந்தார். ஸ்ரீராமாயணத்தில் இருந்தவர்னா பிரம்மச்சரிய விரதத்தோடே இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. அதே போல் மகாபாரதத்தில் பிரம்மச்சரியத்தோடே இருந்தவர்னா கங்கா புத்திர பீஷ்மர். அதனால் ஆஞ்சநேயரை போல கங்கா புத்திர பீஷ்மரை போல பிரம்மச்சரிய விரதத்தோடே இருக்க வேண்டும் என்பதை காட்டினார். அடுத்து தபஹா, தவம் புரிய வேண்டும் என்பதை பக்தியை வளர்ப்பதற்கு வழியாக காட்டுகிறார். அது என்ன என்பதை நாளைய தினம் கேட்போம்.